கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாலு டிவைன்களோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு இப்பெல்லாம். நீங்க இப்ப இருக்கிறத காட்டிலும் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ChatGPTயோ இல்ல கூகுள் ஜெமினி இந்த மாதிரி ஆப்ல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்னவா இருக்கணும், எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொண்டு காமிக்குதுங்க உங்களுக்கு. சிறு பிள்ளைகள் உங்களுக்கு இருக்காங்கன்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பையன் எப்படி இருப்பான், பொண்ணு எப்படி இருப்பா, அதான் டீனேஜ் போட்டோ ஒண்ணு வந்து காமிக்குதுங்க. ஆனா ஒரு டெக்னாலஜி எவ்வளவு செய்யுது அப்படின்னா நம்மள ஆண்டவர் தாயின் கருவில இருந்து உருவாக்கி இருக்கிறார். நம்ம வருஷம் ஃபுல்லா நம்ம 80 வயசுல 90 வயசுல என்ன செய்வோன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க. வசனம் சொல்லுகிறது அழகாக. ஏசாயா 46:3-4 ஆகிய வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, தாயின் வயிற்றில் உருவானது முதல் நான் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் நான் உங்களை தாங்கினேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. மோசேவை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, மோசே காலத்துல அவன் பிறந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆண் பிள்ளைகள் பிறந்தா உயிரோட இருக்கக்கூடாது, கொன்றணும், பெண் பிள்ளைகள்லாம் வைத்துக்கணும்னு சொல்லி ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த டைம்லதான் மோசே பிறக்கிறார். தாயின் கருவில உருவாகும் முன்னே மோசே ஆண்டவர் ஆண் பிள்ளையும் தெரியும். அவன் மூலியமா ஆண்டவர் அடிமைத்தனத்திற்குள்ளா இருந்த தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க போகிறாருன்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. அவனுடைய செட்ல அவன் ஏஜ் செட்ல பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அவனுடைய அண்ணன் ஆரோன் பாத்தீங்கன்னா 3 வயது இடைவெளி தான். ஏன்னா இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, ஆரோன் 83 வயது, மோசேக்கு 80 வயது பார்வோன்ட்ட நிற்கும் பொழுது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. 3 வருட இடைவெளிதான். ஆனா மோசே வயசுல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா குழந்தைகளையும் ஆண் பிள்ளைகளை சொல்றேன், மெயினா ஆண் பிள்ளைகள் இருந்திருக்க மாட்டாங்க, கொலை செய்திருப்பாங்க. ஆனா மோசே 80 வயதுல பார்வோன் கிட்ட நிற்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டங்க. அவன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே ஆண்டவருடைய திட்டம் அதுங்க. அவன் 80 வயதுலதான் பார்வோனுக்கு முன்பதாக நின்றான். ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழிநடத்தி கொண்டு போனா. அநேக அடையாளங்கள் அற்புதங்களை மோசே மூலமா செஞ்சாருங்க. அவனுக்கு இது எதுவும் தெரியாது. அவன் பிறக்கும் பொழுது அவன் பெற்றோருக்கு தெரியாது. ஆனால் தேவன் அறிந்திருந்தாருங்க. அந்த பிள்ளையை குறித்தான திட்டம் ஆண்டவர் அறிந்திருந்தார். இந்த நாள்ல உங்களுக்கு குறித்தான திட்டத்தை இயேசு அறிந்திருக்கிறார். உங்களுக்கு பின்காலத்துல நீங்க வயதான காலத்துல நீங்க எப்படி இருப்பீங்க, 80-90 வயசுல நீங்க எப்படி இருப்பீங்கன்ற கவலை உங்களுக்கு வேணாம். ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணியிருக்கிறார். நீங்க தாயின் கருவில உருவானது முதல் தோன்றினது முதலே உங்களை அறிந்த தேவன். அவர் சொல்றாரு, இனிமேலும் நான் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க. அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவர் ஏந்தி சுமப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கியின் தேவன், யாக்கோபின் தேவனை போல மோசேயின் தேவன்ங்க. மோசே வழிநடத்தின தேவன் உங்களையும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவானது முதல் நான் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் நான் உங்களை தாங்குவேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.